வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 3 ரெசிபி தான், சிம்பிளான ரெசிபி தான். வாங்க அது என்னென்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இன்ன வரைக்கும் நீங்கள் இது என்ன செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ரெசிபி வந்து க்ரீன் சில்லி சிக்கன். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரு 5 ஊசி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து என்கிட்ட அரைச்சது இருந்ததுனால நான் வந்து சேர்க்கல. அப்படி இல்லாட்டி நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நான் வந்து இப்போ சிக்கன் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எப்போயுமே 3 பேர்னால நான் வந்து குறைவாக தான் சமைப்பேன். அதனால் வந்து சிக்கன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை நான் வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டு இந்த சிக்கனில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டு இந்த சிக்கன் வந்து எப்பயும் வந்து 1 ஹவருனாச்சும் நல்லா ஊறினா தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் சமைச்சோன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப நம்ம சேர்க்கல, இப்போ நான் அதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நல்லா ஊறினா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா நீங்கள் சமைச்சோன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஈவனாக ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து இப்போ வெங்காயம் வேணும். நான் வந்து ஒரு ஆஃப் வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக ஆஃபாக நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் குட்டிக்கிட்டே நறுக்கிக்கும். வெங்காயத்தை நறுக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து சிராய் வேணும், லெமன் கிராஸ் வேணும். அது நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் குறவுனால எல்லாமே நான் குறவாக எடுத்திருக்கேன். ஸோ ஒரே ஒரு லெமன் கிராஸ் எடுத்துங்க. அதை வந்து 2 சைடு வெட்டிட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். தட்டி எடுத்து ஓரமாக வச்சுங்க. அதுக்கு எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் போதுமான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஏலக்காய், பூவு, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அதுக்கு வந்து பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விடுறேன். அந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி ஆனால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்ணாடி பதம் வந்த பிறகு அதுக்கு நம்ம தட்டி வச்ச லெமன் கிராஸை அதில் சேர்த்துக்கிட்டு திருப்பி நான் கிண்டி விடுறேன். அப்போ அந்த லெமன் கிராஸோட வாசம் வந்து நல்லாயிருக்கும் அதோடய வாசம். ஸோ எல்லாம் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஊற வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த சிக்கன் ஊற வச்ச அந்த பவுல்லே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதில் சிக்கனில் சேர்த்துக்கிட்டு திருப்பியும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு திருப்பி நான் கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து மூடி வச்சிடுறேன். 2 நிமிஷம் சென்று பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து கொதி வரும். நல்லா கொதிக்கிற சமயத்தில் வந்து நம்ம திருப்பியும் வந்து நல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் சிக்கனோட மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து நான் கிண்டி விட்டுக்கிறேன். எல்லா சிக்கனும் வந்து மசாலாவில் படுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மூடி விட்டுருங்க. 2 நிமிஷம் சென்று பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிரும். அதுக்கு கறி லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அவ்வளோ திக்காக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸும் சாப்பிட்லாம், பிரியாணி ரைஸுக்கும் சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்லாம். செகண்ட் ரெசிபி வந்து மஷ்ரூமும் ப்ரோக்கலியும் போட்டு பெரட்டுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சைனீஸ் ஃபுட் மாதிரி. நான் ப்ரோக்கலிக்கு வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு சுத்தமாக கழுவிட்டு மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்கலி வந்து இவ்வளோ சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணுறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டு
ப்ரோக்கலி போட்டு தண்ணி கொதிச்சோடனே ப்ரோக்கலியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு நீங்கள் வந்து கலர் மாறாப்படி நீங்கள் எடுத்துருங்க. ப்ரோக்கலிலாம் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு வாரத்துலேயே செஞ்சிடணும், அப்படி இல்லாட்டி அது கலர் மாறிடும். அந்த வடித்து எடுத்து வச்சுங்க. இது வந்து சைனீஸ் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் இந்த மஷ்ரூமும் பாய்க்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதுவும் மஷ்ரூம் பாய்க்கினா கூட பாய்க்கலாம். இதோட பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நல்லா டேஸ்ட்டு. உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா அந்த மஷ்ரூம் பேர் சொல்லுங்கள். ஸோ எந்த பேனில் சேர்ப்புறங்க அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கார்லிக் போட்டுங்க. கார்லிக் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வாசமாக இருக்கும். செசமி ஆயில் கூட பாய்க்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு செசமி ஆயில் பிடிக்காதனால அந்த வாசம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்லிக் நல்லா வாசமாக ஆன பிறகு நீங்கள் வந்து மஷ்ரூம் வெட்டி வச்ச மஷ்ரூமை நான் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் வந்து கிண்டி விட்றேன். அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குழஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ரோக்கலி சேர்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் ப்ரோக்கலி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அப்புறம் வந்து ஒயிட் சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து சாஸ் தீராம்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கணக்கு பார்த்தா சைனீஸ் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் சாப்பிட்டீங்களா ஒரு முட்டையை பொரிச்சு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் சேர்க்கலாம், பிளாக் பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு திருப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன். மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தா அவ்வளோ வாசமாகவும் இருக்கும். அந்த கூவாவை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கிட்ட கடைசியாக வந்து கார்ன்ஃப்ளவருக்குள்ள கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நான் ஊற்றிக்கிட்டோமா அது நல்லா திக்காக இருக்கும். திக்னஸ் கிடச்சிரும். அதுக்கு பாருங்கள் அந்த சாஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 3 ரெசிபி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் சில்லி சிக்கனு, அப்புறம் வந்து ப்ரோக்கலி மஷ்ரூம் போட்டு சோயா சாஸ் ஊற்றி கிச்சா மாதிரி பண்ணுறது. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நான் வீட்டுக்கு தான் பண்ணேன். ஸோ அதையும் ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா தண்ணி குடிங்க, நல்லா வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ இப்போ அடிக்கிற வெயில் வந்து நம்மளால் தாங்க முடியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, அப்படி இருக்குது. ஸோ நான் வாட்டர்மெலன் இந்த மாதிரி மிக்சரில் வந்து நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட ஜூஸர்னால இந்த மாதிரி மிக்சரில் போட்டுட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றுவேன். லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிட்டு அதுக்கு சுகர் சிரப் ஊற்றிக்கிட்டு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.